ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு 7 நாட்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தென்காசி மாவட்டம்னு பார்த்தோம்னா மொத்தம் 84 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இது வந்து ஆண் பெண் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். உடனே அப்ளை பண்ணுங்கள். இப்போ தென்காசி அப்படின்னு பார்த்தோம்னா திருநெல்வேலியிலேருந்து தான் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. இன்க்ளூடிங் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தென்காசி திருநெல்வேலி இது ரெண்டையும் சேர்த்து தான் காமன் வேக்கன்சியாக கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா எக்ஸாமினர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இப்படிங்கிற பணிகளுக்கு பார்த்தோம்னா மொத்தம் 28 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தோம்னா 40 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து கிளீனினஸ் ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி கம் நைட் வாட்ச்மேன், மசால்ஜி இப்படிங்கிற பணிகளுக்கு வந்து மொத்தம் 16 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், 26/6/2024 வரை கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து டேட் வந்து வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து க்ளோசிங் டேட் வந்து இதிலே வந்து வெப்சைட்லேயே சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் இந்த உள்ள நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்தோம்னா எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து இல்லை. ஓகே, நமக்கு அதே டீட்டெயில்ஸ் தான். பட் வந்து டேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டே நியூஸில் பார்த்துட்டோம். இப்போ வந்து தென்காசி டிஸ்ட்ரிக், அதாவது திருநெல்வேலி, தென்காசி உட்படன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டிருந்தீங்க, அதுக்காக வந்து இப்போ வீடியோ கொடுத்துருக்குறேன். இப்போ அதுக்கான இது பார்த்தோம்னா, இப்போ என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நகல் பரிசோதகர், அதாவது எக்ஸாமினர், சீனியர் பைலீஃப், ஜூனியர் பைலீஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி ஒரு 4 பணியிடங்கள் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது இதில் ஒவ்வொரு பணியிடத்துக்கும் ஒவ்வொரு விதமான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கானதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த 4 இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இணையதளம் மூலமாக மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கான வேக்கன்சி எவ்வளோ இருக்குது, அவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தலாம். இப்போ நகல் பரிசோதகர் அப்படின்னு எடுத்தோம்னா வேக்கன்சி 3 இருக்குது. ஊதிய நிலையம் பார்த்தோம்னா லெவல் 8. அப்படிங்கும்போது இவங்களுக்கான சேலரின்னு பார்த்தோம்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 இருக்கும். அதே இது முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர் சீனியர் பைலீஃப்னு பார்த்தோம்னா 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஊதிய நிலை அப்படின்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு 8 தான். இவங்களுக்கான சம்பளம் மாத ஊதியம் பார்த்தோம்னா 19,500 ரூபாயில இருந்து 71,900 வரை இருக்கும். அடுத்து இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் ஜூனியர் பைலீஃப் பார்த்தோம்னா 19 வேக்கன்சி இருக்குது. லெவல் 7. இவங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா 19,000 இருந்து 69,900 வரை இருக்கும். அடுத்து ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர்னு பார்த்தோம்னா 1 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. ஊதிய நிலை 3. 16,600 ரூபாயிலேருந்து 60,800 வரை சம்பளம் இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கேட்டகரி வைஸ் வந்து ஏஜ் மிஸ் சேஞ்சஸ் ஆகுது. ஆதி திராவிட வகுப்பினர், அருந்ததியினர், பழங்குடியினர் மற்றும் அனைத்து வகுப்பினையும் சேர்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து 37 வருடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர்கள் இது எல்லாமே இவங்களுக்கான இது பார்த்தோம்னா 34 வருடங்கள் ஏஜ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து மற்ற எல்லா கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு வந்து 32 வருடங்கள் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எந்த வயதுக்கு, அதாவது இந்த வருடத்தில் இந்த மாதத்துக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதையும் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கல்வி தகுதி கொடுத்துருக்குறாங்க. நகல் பரிசோதகர், முதுநிலை கட்டளை நிறைவேற்றினர், இளநிலை கட்டளை நிறைவேற்றினர் இவங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சம் வந்து பொதுக்கல்வி படிச்சிருக்கணும். பொதுக்கல்வி வந்து தகுதியாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது SSLC பொதுத் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அல்லது உயர்நிலை படிப்புகளில் அல்லது கல்லூரி படிப்புகளில் சேருவதற்கான தகுதியுடன் அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து ஒளிப்பட நகல் எடுப்பவர் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்ச பொதுக்கல்வி தகுதி, அதாவது SSLC பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அப்படிலாம் உயர்நிலை படிப்புகளில் அல்லது கல்லூரி படிப்புகளை சேருவதற்கான தகுதியுடன் அதற்கு இணையான தேர்ச்சி பெற்றிருக்கணும். மேலும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன பார்த்தோம்னா ஜெராக்ஸ் இயந்திரத்தை இயக்குவதில் 6 மாதங்களுக்கு குறையாத செய்முறை முன் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒளிப்பட நகல் எடுப்பவருக்கு. அடுத்து வந்து தேர்வு கட்டணம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சில கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது. ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஃபீஸ் கொடுத்துருக்குறாங்க. 500 வந்து கட்டணம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒவ்வொரு பதவிக்கும் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது இந்த இதை வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு உண்டு, யார் யாருக்கு இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாகவே இதில் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரொம்ப வீடியோ லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன். அடுத்து இதுக்கு வந்து எக்ஸாம் மூலம் தான் இந்த ஜாப்க்கு வந்து செலக்ட் பண்ணுறாங்க. தேர்வோட தன்மை பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து பொது எழுத்து தேர்வு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து 170 மதிப்பெண்களுக்கு வந்து தேர்வு நடக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து OMR ஷீட்டில் வந்து ஃபில் பண்ணுறாங்க மாதிரி, அதாவது அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இருக்கும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க.
அடுத்து 2வது பார்த்தோம்னா வாய்மொழி தேர்வு. இதில் வந்து 30 மதிப்பெண்களோட அடிப்படை விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொது எழுத்து தேர்வுன்னு பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு பகுதி ஆ மற்றும் ஆவண்ணா அப்படின்னு சொல்லி 2 பகுதியில் உள்ளடக்கியதாக காணப்படுது. பகுதி ஆ அப்படின்னு பார்த்தோம்னா பொது தமிழ், அதாவது தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு வந்து என்ன சிலபஸோ அதை அப்படியே கேட்பாங்க. இதில் வந்து 50 மதிப்பெண்கள், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் சொல்லிட்டு ஒரு சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. பொது தமிழ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே காமனானது. சப்போஸ் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொது ஆங்கிலம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பொது ஆங்கிலம் எடுத்துக்கலாம், அப்படின்னா தமிழ் எடுத்துக்கலாம், பொது தமிழ். இது வந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் உள்ள இது படிக்கணும். மொத்தம் 50 வினா, 50 மதிப்பெண்கள் நடக்கு. குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வந்து 20. அடுத்து பகுதி ஆவணா பார்த்தோம்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு இது கொடுத்துருக்குறாங்க. மொத்த வினாக்கள் பார்த்தோம்னா 120, மொத்த மதிப்பெண்கள் 120. குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தோம்னா 48 எடுத்தோம்னா பாஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த தேர்வு வந்து 3 மணி நேரம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாடத்திட்டம். இப்போ நம்ம ஷார்ட்டாக பார்த்துட்டோம் என்ன இது படிக்கணும்ட்டு. இப்போ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எதில் என்னென்ன வரும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சிலபஸ் வந்து பகுதி ஆவன்னு பார்த்தோம்னா பொது தமிழ் 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டம். அதே இது டிசபிள்டு பர்சன் வந்து பொது ஆங்கிலம் எடுத்திங்கன்னா அவங்களுக்கும் வந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் உள்ள பொது ஆங்கிலம் வந்து தேர்ந்தெடுத்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் வந்து பொது ஆங்கிலம் கொடுப்பாங்க. இல்லை பொது தமிழ் இருக்கட்டும்னா அதையும் சூஸ் பண்ணி படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். அப்புறம் பகுதி ஆவணா பார்த்தோம்னா பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவுன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே நிறைய டாபிக்ஸ் வருது. எல்லாமே வந்து மேக்ஸ்லேருந்து முக்கால்வாசி கேட்டிருக்காங்க. அடுத்து பொது அறிவியல், வரலாறு, இந்த மாதிரி சில டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வாய்மொழி தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா 30 மதிப்பெண்களுக்கு நடக்கு. இதுக்கு வந்து 12 எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. வாய்மொழி தேர்வுக்கு வந்து அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து அந்த ஒதுக்கீட்டு விதியை பின்பற்றி தான் நாங்கள் வந்து ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள். நீங்கள் வந்து இதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. தமிழ், ஆங்கிலம் 2 மொழிகளையும் கொடுத்துருக்காங்க. எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா இங்கிலீஷில் உள்ளதை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் பார்க்குறோம். இதில் பார்த்தோன்னா இதுக்குமே இணையதளம் வாயிலாக மட்டும்தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து திருநெல்வேலி, தென்காசி உட்பட உள்ள பகுதிகளுக்கு வந்து இது கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பதவியோட பெயர், காலிப்பணிகள் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர், மொத்த காலிப்பணியிடம் வந்து 40. இவங்களுக்கான ஊதியம் பார்த்தோம்னா 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிறைய பேஜஸ் இருக்குது. நான் வந்து சில முக்கியமானதை மட்டும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே கரெக்டாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து காலி பணியிடங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா இது வந்து அவங்களோட இதுதான், அதாவது எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து கூடும் குறையும். இது வந்து அந்தந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான் அவங்க வந்து ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க. நம்ம போன இதில் பார்த்தோம்னா அதே மாதிரி தான், அதையும் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கு தேவைப்படும் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா அறிவிக்கை தேதி என்று 8ஆம் வகுப்பு, இவங்களுக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதற்கு நிகரான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். தனித்தகுதின்னு பார்த்தோம்னா மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. முன்னுரிமை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓட்டுநர் உரிமம் பெற்றவர்களுக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மற்ற அனைத்து குவாலிஃபிகேஷனும் சேமாக இருக்குது அப்படின்னா லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து தேர்வு கட்டணம் கொடுத்துருக்குறாங்க. யார் யாருக்கு ஃபீஸ் உண்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து தேர்வோட தன்மை கொடுத்துருக்குறாங்க. பொது எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு, வாய்மொழி தேர்வுன்னு சொல்லி 3 ப்ராசஸ் வந்து இருக்குது. பொது எழுத்து தேர்வு அப்படிங்கிறது 100 மதிப்பெண்கள் வந்து காணப்படுது. செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வில் வந்து 30 மதிப்பெண்கள். இதோட அடிப்படையில் தான் விண்ணப்பதாரர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பொது எழுத்து தேர்வுன்னு பார்த்தோம்னா பகுதி ஆ மற்றும் பகுதி ஆவண்ணா அப்படின்னு சொல்லி 2 பிரிவாக இருக்குது. பகுதி ஆன்னு பார்த்தோம்னா பொது தமிழ், தமிழ் மொழி தகுதி தேர்வுக்குள்ளது கொடுத்துருக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகள் மட்டும் பொது ஆங்கிலம் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 8ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பாடத்திட்டம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பகுதி ஆவணா பார்த்தோம்னா பொது அறிவு. பொது அறிவுன்னு பார்த்தோம்னா இதிலேருந்து 50 வினாக்கள் வருது. பகுதி ஆலயம் 50 வினாக்கள். இரண்டுலேயுமே குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் வந்து 20ன்னு கொடுத்துருக்குறாங்க. 20 3 மணி நேரம் தேர்வு நடக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. பாடத்திட்டம் சிலபஸ் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொது தமிழ் எடுத்தோம்னா 8ஆம் வகுப்பு வரை உள்ள அந்த புக்கு படித்தா போதும். ஆங்கிலம் சூஸ் பண்ண கேண்டிடேட்ஸ், அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்துட்டு ஆங்கிலம் வந்து 8ஆம் வகுப்பு வரை படிச்சுக்கணும்.
பகுதி ஆவணம்னு பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணிதத்திறன் இந்த மாதிரி டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்கள் கையெழுதல் இந்த மாதிரி சம் டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம சேனல்லையுமே அதாவது இன்னொரு சேனல் வச்சுருக்கோன்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, அதுலேயுமே வந்து இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இதிலேருந்து நம்ம வந்து கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸ் வந்து கோச்சிங் முடிஞ்சிருச்சு. பிடிஎஃப்மே அவைலபிளாக இருக்குது. எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி பிடிஎஃப் கொடுத்துருக்குறோம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்து வாய்மொழி தேர்வு, அடுத்து செய்முறை தேர்வு இது எல்லாமே பார்த்துருக்குறோம். ஆல்ரெடி அதில் கொடுத்துருக்குறாங்க. அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து தேர்வு நடைபெறும் இடங்கள் இது எல்லாமே அவங்க வந்து டிசைட் பண்ணி கொடுப்பாங்க. எந்த ஒரு அப்டேட் கொடுத்தாலுமே இந்த வெப்சைட் கொடுத்துருக்குறாங்க. அந்த வெப்சைட்டில் மட்டும்தான் நமக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லையும் மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம வந்து தபால் மூலமாகவோ கொரியர் மூலமாக வந்து விண்ணப்பங்கள் வந்து அனுப்பி வைக்க முடியாது. ஒன்லி வந்துட்டு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 3வது இது பார்த்தோம்னா தூய்மை பணியாளர், காவலர், இரவு காவலர் மற்றும் மசால்ஜி ஆகிய பதவிகளுக்கு வந்து நேரடி தேர்வுக்கு வந்து இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து வந்து பதவியோட பேர், அதுக்கான வேக்கன்சி டீட்டெயில்ஸ், சம்பள டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. தூய்மை பணியாளர் அப்படிங்கிற பணிக்கு வந்து ஒரு வேக்கன்சி, இரவு காவலர் அப்படிங்கிற பணிக்கு ஒரு வேக்கன்சி, இரவு காவலர் மற்றும் மசால்ஜி அப்படிங்கிற பணிகளுக்கு வந்து 12 வேக்கன்சி, மசால்ஜி அப்படிங்கிற பணிக்கு 2 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான சம்பளம் பார்த்தோம்னா 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய் வரை இருக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இவங்களுக்கான வயதுன்னு பார்த்தோம்னா இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கேட்டகரிக்குமே அது சேம் இதுதான் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லா ஜாப்புக்குமே 37 வருடங்கள், 34 வருடங்கள், 32 வருடங்கள் கொடுத்துருக்குறாங்க. சில கேட்டகரிக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன், அதாவது நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அதில் பார்த்தோம்னா அந்த எக்ஸ் ஆர்மி மேன் இந்த மாதிரி இருப்பாங்க. சப்போஸ் வேறு எதுலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்குங்களுக்குன்னு ஒரு சிறப்பு இது கொடுக்காங்க. அது மாதிரி விடோவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சில ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையுமே ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தோம்னா தேவைப்படும் கல்வி தகுதியில் வந்து தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஃபீஸ் அப்படிங்கிறதுமே சேம் தான். சில கேட்டகரிக்கு 500 ஃபீஸ் உண்டு, சில கேட்டகரிக்கு ஃபீஸே கட்ட வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து தேர்வோட தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா பொது எழுத்து தேர்வு 100 மதிப்பெண்கள், செய்முறை தேர்வு 70 மதிப்பெண்கள், வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்கள். இதுவும் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பணிக்கும் வந்து சேம் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலுமே பிடிஎஃப் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மெயில் ஐடி கொடுத்துருக்குறேன். அதாவது தமிழ் இந்த பிடிஎஃப்னு பார்த்தோம்னா தமிழ் ஃபுல்லாக கவர் ஆகிரும். பொது தமிழ் வந்து நமக்கு 8ஆம் வகுப்பு வரைன்னு கொடுத்துருக்குறாங்க. பட் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கொடுத்துருந்தோம். அதாவது 6th 7th 8th அப்படிங்கிறதுக்காக தான் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுறோம். அதாவது காமன் ஸ்டேட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து 5th ஸ்டாண்டர்ட் வர உள்ளது வந்து பிடிஎஃப் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருந்தோம். அது மாதிரி ஜிகே கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா 500 அபோவ் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சம் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது பார்ட் பி பகுதி ஆவணால பார்த்தோன்னா வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு, தோட்டக்கலை இந்த மாதிரி சம் டாபிக்ஸ் கொடுத்துருக்குறாங்களா. அதெல்லாம் அந்த டாபிக்ஸ்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த டாபிக் ஓரியன்டாகவே ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்துருக்கிறோம். சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் வெளியே இருந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பாடத்திட்டம் இதுக்குன்னு பார்த்தோம்னா பொது தமிழ் 8ஆம் வகுப்பு வரை உள்ள பாடத்திட்டம் தான். பகுதி ஆவணா பார்த்தோம்னா நடப்பு நிகழ்வுகள் இந்த மாதிரி அந்த டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, பார்த்துக்கோங்க. செய்முறை தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா 70 மதிப்பெண்களுக்கு வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹைகோர்ட்டில் வந்து அவங்க எப்படி சூஸ் பண்ணுறாங்க, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே அவங்க வந்து டிசைட் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு எழுத்து தேர்வில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா தான் அடுத்து வந்து செய்முறை தேர்வுக்கு வந்து தேர்ச்சி பெறுவாங்க. அது மாதிரி எப்படி கையாளணும், எந்த மாதிரி நம்மளோட ஆக்டிவிட்டியை வச்சு தான் இது வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்குது செய்முறை தேர்வில். அடுத்து வாய்மொழி தேர்வு அப்படின்னு பார்த்தோம்னா 30 மதிப்பெண்கள். இதுக்கு வந்து குறைந்தது 12 மார்க் எடுத்தால் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே இதில் கொடுத்துருக்குறாங்க. அதையுமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபுல் டீட்டெயில்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வந்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து எல்லா ஜாப்புக்குமே பொதுவான காமன் இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனு, அதாவது விண்ணப்பதாரர்களுக்கான பொது அறிவுரை அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு மாதிரி அறிவிக்கையில் வந்து எதுவும் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்தோம்னா அது தமிழ்லேயே இருக்குது, இங்கிலீஷ்லேயே இருக்குது. அந்த இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்குறாங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஆங்கில பதிவுகளுக்கு மட்டுமே நாங்கள் வந்து கடைசியாக, அதாவது இறுதி முடிவாக வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஃபுல்
ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலில் நிறைய நியூ ஜாப்க்கான அப்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதையும் செக் பண்ணி பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ் ஆகலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயில் ஐடியுமே கொடுத்துருக்குறேன்.